புகழ்ந்து பேசும் ஒரு சிறப்பான நாள் உடைய பெண்கள் தினம். நமக்காக சிறப்புரை கொடுக்க தந்தை சார்ல்ஸ் ப்ரோ. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம சமுதாயத்தில் பாதி அம்மாவே இல்லை. நம்ம சட்டமன்றத்தில் எத்தனை இடம் கொடுத்துருக்காங்க? சட்டப்படி எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க? எவ்வளோ இடம் இருக்கணும்? வேலையே சரிசமமாவா? சட்டப்படி இல்லை. 33% இடம் கொடுக்கும். எந்த கட்சி கொடுத்துருக்கீங்க? ஒரு கட்சி கொடுக்குறாங்க. தமிழ் பெண்கள் எத்தனை இருக்காங்க தெரியல. எம்பி ஒரு 2 பேர் எனக்கு தெரியும். எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆணும் பெண்ணும் தமிழ்நாட்டில் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன்னால கம்மியாக இருந்தாங்க. இப்போ 1000க்கு 1009 இருக்கிறாங்க. முன்னால கம்மியாக இருந்தாங்க. கேரளாவில் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ கேரளாவிலையும் பெண்ணுடைய பெருக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச பெண் தலைவர்கள் தான் சொல்லுங்க. அவங்க யாரும் சொல்லிக்கணும், நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச பெண் தலைவர் முத்துரட்சுமி, அப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாரு? காக்கை பாட்டியார். அவங்களாம் பல காலத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஜான்சி ராணி அவங்களாம் அப்படி பார்த்தா தமிழகத்தில் 1000க்கு மேல தமிழ் புலவர்கள் இருக்காங்க. பெண்பால் புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டில் பெண்பால் புலவர்கள் நூற்றுக்கணக்காக இருந்திருக்காங்க. அவங்க இருந்திருக்காங்க. அரசர்கள் புலவர்களாக இருக்காங்க. அரசர்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களெல்லாம் இருந்திருக்காங்க. சரியா? பிரசன்ட் அவங்க கடந்த 100 வருஷத்துக்குள்ள சொல்லுங்க. முதல் பிஎம் பெண் பிஎம் முதல் பிரைம் மினிஸ்டர் பெண் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் தெரிஞ்ச சிஎம் இருக்கு தமிழ்நாட்டில். மற்ற இடங்களையும் தெரிஞ்ச சிஎம் இருக்கு இந்தியாவுக்கு பெண்கள். சோனியா சிஎம் இல்லை, சிஎம் இல்லை, நாம தலைவர் தான். என்ன இவ்வளவு போல இருக்கீங்க? ஜெயலலிதா அம்மா இப்ப சொல்லணும். சொந்த மரணம் யாராவது தெரியுமா? அப்புறம் பங்கஜ் சிங், திரௌபதி முர்மு இப்ப ஆபீஸ்ல இருக்காங்க. ரைட். அதுக்கு முன்னால யார் இருந்தா? பிரதிபா பாட்டீல். யார் பாரு? சிறப்பு. வெரி குட். அவனுக்கு ஜோர கேட்கலாமா? மாயாவதி காட்டப்பட்ட குலத்துல வந்து பெரிய இந்தியாவிலேயே பெரிய ஸ்டேட்டுக்கு சிஎம்மா இருக்கு. சரி, தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பெண் தலைவர்கள் யாராவது? ஜெயாவை தவிர வேற யாராவது? கனிமொழி. ஓகே. சசிகலா அரசியல் கிடையாது. பிரேமலதா இப்ப பிரியா மேயரா? பிரசன்ட் மேயர். அப்புறம் சத்தியவாணி முத்து அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தெரியுமா? சத்தியவாணி முத்து அப்படின்னு 1902 பிறந்தவங்க. தமிழ்நாட்டின் அரசு அமைப்புல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்க. வழங்கப்பட்ட
ஈழத்திலிருந்து வந்தவங்க. 1948 அண்ணாவோட இவரோட இணைஞ்சு அதிகமாக மக்களின் எழுச்சிக்காக பணி செஞ்சோம். சரிங்களா? அண்ணா இறந்த உடனே யார் முதலமைச்சரானா? அண்ணா இறந்தவர் யார் முதலமைச்சர்? அண்ணா இறந்தவரை யார் முதலமைச்சரானா? கருணாநிதி இல்லையா? ஆனா கருணாநிதி ஆளுநர்னால அன்பழகன் முதலமைச்சராக ஒரு பேச்சு அன்பழகன் தான் முதலமைச்சர் ஆயிரம் மறுபடி. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல சின்ன சின்ன பாலிடிக்ஸ் பண்ணி கருணாநிதி முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க சத்தியவாணி முத்துவங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண் தலைவரா கட்சியில் இருந்தாங்க. அண்ணாவாலையும் அம்பேத்கராலையுமே போற்றப்படுற ஒரு தலைவரா நல்ல பேச்சாளரா இருந்தாங்க. மக்களையும் கட்டி எழுப்புற ஒரு தலைவரா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் போய் பார்த்து கருணாநிதியை சிஎம் ஆகும். ஏன்னா அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட மாறாரு. அதனால தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வலிய உணர்ந்தவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கருணாநிதியை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முக்கியமான பங்கு வச்சவங்க சத்தியவாணி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியாமலே அட்லீஸ்ட் நம்ம முக்கியமான அரசியல் தலைவர்கள்ல ஒரு சில யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை பற்றி சொல்றேன். அதுக்கு பிறகு 1948 தான் இவனை பற்றி தெரியும். ஆனால் நான் இப்போ தான் முழுசாக படித்தேன். அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாட்சி தான் தெரியுது. இவங்க ஒரு ஹோமியோபதி மருத்துவர். திராவிடத்தில் பெரிய பெண் தலைவராக இருந்திருக்காங்க. சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு, பெண் உரிமை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. 1950களிலேயே உலகின் பெண் தலைவர்கள் பற்றி இருந்த புத்தகங்கள்லாம் ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. அதாவது மக்கள் பெண் தலைவர்களை பற்றியும் படிக்கணும். அப்போ அந்த காலங்களெல்லாம் ஆண்களின் ஆதிக்கம் தான் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. குறிப்பாக அரசியலில் பெண்கள் ஈடுபடுறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரிங்களா? அதனால் அதை முன்னெடுத்து மிக சிறப்பாக அந்த பணியை செஞ்சாங்க. முதல் தாழ்த்தப்பட்ட பெண் எம்எல்ஏவா இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க முக்கியமான நம்ம லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறது தெரியுமா இருக்காது? மரியே லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு ஒரு அம்மா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 1912 பிறந்து 1902 இறந்துருக்காங்க. இவங்க தான் முதல்ல தமிழ்நாட்டில் அமைச்சர் பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. உள்ளாட்சித்துறைக்கும் உள்ளாட்சித்துறைகள் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அதுக்கு அடுத்து மீன்வளத்துறை. இவங்க உள்ளாட்சி தலைவராக இருக்கும்போது தான் அதிகாரம் எல்லாம் குவிஞ்சு கிடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் 1958 பஞ்சாயத்துகளை சின்ன பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும், கிராமங்களுக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்மொழிவு செஞ்சு அந்த சட்டத்தை இயக்குவதற்கு முதல் காரணமாக இருந்தது திருமதி மரியே லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறவங்க. அவங்க காலத்துல உள்ளாட்சி அமைப்புகளையும் இடஒதுக்கீடு இப்ப இடஒதுக்கீடு ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லையா? பாதிக்கு பாதி உள்ளாட்சி அமைப்புகள் பெண்கள் தான் தலைவர்களாக இருக்காங்க. எத்தனை பெண்கள் தலைவர்களாக இருக்காங்க? பெண்களை தேர்ந்தெடுக்கணும். யார் தலைவராக இருக்கா? அவங்களோட வீட்டுக்காரர் தான் ஓலோசனர். எங்க ஊர்லாம் ஊராட்சி தலைவர் பெண் தான். ஆனா அவர் அந்த அம்மாவோட வீட்டு தலைவர் இருந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறார். அந்த காலத்தில் இந்த அம்மா உள்ளாட்சிக்கு சட்டம் ஏற்படுத்தி உள்ளாட்சிகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு பெண். சரிங்களா? அப்புறம் சமூக நீதி காப்பதிலையும் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க. அரசு அறிவிப்புகள் அந்த காலத்தில் 1950 அரசு அறிவிப்புகளும் விளம்பரங்களும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் தான்
இந்த அம்மா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போதுதான் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? தமிழ்நாட்டில் அரசு துறைகளுக்கு வர அறிவிப்புகளும் விளம்பரங்களும் தமிழ்லையும் ஆங்கிலேயும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கே மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாம் தமிழ் நிறைய பேசுறோம் இல்லையா? அதுக்கு அடிப்படையிலான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டவங்க திருமதி நூற்றம்மாள் சைமன். இவங்களுக்கு இந்திரா காந்தியோட, அண்ணாவோட, நெஹ்ருவோடலாம் நல்ல தொடர்பு இருக்கு. சரிங்களா? சரி, இது ஒன்று. உங்களுக்கு தெரிஞ்ச அறிவியல் படிப்பில் இவங்க அரசியல் தலைவரே ரொம்ப முக்கியம். சரியா? இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆனால் தெரியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. அதனால எனக்கு தெரியும். அது கூட தான் நான் ப்ரோஸ் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்கள் பொதுவாக ஒரு துறையில் சிறப்பாக சாதிச்ச பெண்களை பற்றி வேற கொஞ்சம் பேர்கள் சொல்லுங்க. கல்பனா சாவ்லா. இப்போ அம்மா போயிட்டு ஒரு 4 நாளைக்கு தான் போனாங்க. அங்கேருந்து வர முடியாமல் போச்சு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் இறங்கிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அமெரிக்கன் இந்தியன். சுனிதா ஓகேயா? அப்புறம் கிரண் பேடி பண்ணாங்க தெரியுமா? அவங்க சிறைத்துறையில திகாவதியில் இருக்கும்போது சிறைத்துறையில மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தாங்க. சிறைத்துறையில நிறைய எவல்யூஷன்ஸ், புதிய சட்டங்கள் கொண்டு சிறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்கு வசதி செஞ்சவங்க இருந்தாங்க. வெளியே வந்த பிறகு நான் ஆம் ஆத்மி அது சேர்த்து நிறைய குழப்பங்கள் பண்ணாலும் அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது சிங்கப்பெண்ணா இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அப்புறம் வேற அவ்வளோதான்ல. நமக்கு வந்து அவ்வளோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாம இருக்கலாம். முதல்ல கேட்டேன் எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு. உள்ளாட்சி அமைப்புகள்ல பாதி கட்டாம சட்டம். எம்எல்ஏஸா எம்பிஸா 33% கொடுக்கணும், அது சட்டம். ஆனா ஒரு கட்சி பாதி பெண்களுக்கும் எம்எல்ஏ வைக்கிறதுக்கு எம்பி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? என்ன கட்சி யாராவது தெரியுமா? பெண்கள் நாமக்கல் கட்சி 2014 போட்டி போடுறதுல காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 117 பெண்கள் 117 ஆண்கள், 20 பெண்கள் 20 ஆண்கள்னு சென்ட்ரல்லையும் தமிழ்நாட்டிலையும் இறங்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அவங்க ஓட்டு போட்டலாம் நான் சொல்லல. சரிங்களா? You should know this is an information, very great information. ஏன்னா சொசைட்டி பாதி ஆண்கள் பாதி பெண்கள் இல்லையா? அப்படிதான் குடும்பமும் அப்பாவும் அம்மா இருந்தால் அது குடும்பம் கிடையாது, முழுமையான குடும்பம் கிடையாது. அப்பா மட்டும் இருந்தால் அது முழுமையான குடும்பம் கிடையாது. அப்பா இல்லாத குடும்பத்தை வளர்ற குழந்தைங்க எந்த அளவுக்கு மோசமும் வளர்க்கப்படுறாங்க, மோசமும் வளர்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அம்மா இல்லாத குடும்பத்தில் குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதாவது அப்பாவோட அரவணைப்பு இல்லாம அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால பாதி ஆண்களும் பாதி பெண்களும் நிறைஞ்சதான் ஒரு சமுதாயம். அதுக்கு முக்கியமான முழு உரிமை கொடுக்கிறது அவங்க சொல்ற காரணம் சொல்லுவாங்கம்மா. அதாவது என்ன காரணம்? உலகத்துல சமுதாயத்துல பாதி பெண்கள் பாதி ஆண்கள் இருக்காங்க. அதனால எங்க கட்சியில பாதி ஆண்களுக்கு பாதி பெண்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க மாநிலத்தில், ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். அதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்க வேண்டியது. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆட்கள் தான் நடைமுறைப்படுத்தும். இப்ப நம்ம ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எடுத்தா எல்லாருமே அம்மாவா பெண்கள் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ல ரன் பண்றது ரொம்ப கஷ்டம்.
பேர் வாலன்ஸா இருக்கிறாங்க கட்டுப்படுத்துறது. ஆனா ஸ்கூல்ல இந்த மாதிரி பொறுமையோட டீச் பண்றது எங்க குழந்தைங்களுக்கு டீச் பண்றது அவ்வளவு எளிது கிடையாது. பெரும்பாலும் பெண்களா இருந்தா அது எளிதா இருக்கும். அப்படி ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய ஒழுங்க 100% மேல இருக்கு இல்லையா? 100க்கு 100 பெண்களா தான் இருக்குது. ஆனா நிறைய இந்த மாதிரி வரும்போது சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்கள் வருது. அதற்கு முக்கியம் என்ன? படிப்பு. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் படிக்க போய் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல பையன்களை விட பெண்களுடைய தேர்ச்சி சதவீதம் அதிகம். ஆமா, ஒரு 10-15 வருஷம் அப்படிதான் ஓடிட்டு. பெண்கள் ஒரு 12 வரைக்கும் நல்லா படிச்சு வராங்க. அதுக்கு பிறகு என்ன ஆறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம ஊர்ல பெண்ணடிமைத்தனம், அதாவது பெண்களை 2ஆம் தர குடிமக்களா நடத்துற பழக்கம் குடும்பங்கள் நம்ம குடும்பங்களே இருக்கு. ஒரு பெண்ணு சுதந்திரமா முடிவெடுக்கிறது கஷ்டம். ஆண்கள் தான் பையன்கள் முன்னாடி வச்சுக்கிறேன். ஆனாலும் பெண்கள் தமிழ்நாட்டில் முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப புது ட்ரெண்ட் வந்திருக்கு. என்ன உங்களுக்கு குடும்பங்கள் வளர்ற குழந்தைங்களுக்கு ஆம்பளை பையனை விட பொட்ட பிள்ளைங்களுக்கு அபரிமிதமான சுதந்திரம் இப்போ வளர்ற ஜெனரேஷன். ரொம்ப அடிமத்தனமும் சரி வராது, முழுமையான சுதந்திரமும் சரி வராது. எப்போதுமே குழந்தைகளுக்கு இளங்கண்டு பயம் கிடையாது. அதுக்கு பல நேரங்களில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கட்டாயமா சொல்லிக் கொடுக்கும். அது அருமையான தாய்மார்கள் குடும்பத்தில் மிக சிறப்பாக அமைச்சிருது. அப்படி இல்லாத குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தாய்மார்களுடைய பெண்களுடைய ரோல்ங்கிறது குடும்பத்திலையும் எங்கள் மாதிரி பள்ளியிலையும் அரசியலையும் மிக முக்கியமான ரோல். அது இருக்கும்போது சமுதாயமே மிக சிறப்பான மாற்றங்களை அடைய முடியும். சரியா? அதனால ஒரே ஒரு பெண்ணை பற்றி மட்டும் சொல்றேன். ஐடா அப்படி ஒரு பெண்ணை பற்றி தெரியுமா? வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் பற்றி தெரியுமா? ஐடா அவங்க கொடுப்பாருங்க. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, இந்த தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகேயா? தெரியுமா? காலேஜ் இருக்கிறது தெரியல தான். ஓகேயா? தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் காலேஜ், இந்திய லெவல்ல டாப் 10 எப்போதுமே இருக்கிற காலேஜ் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். அதை ஏற்படுத்தது ஐடா. பேர் சவுக்கர் நினைக்கிறேன். ஐடா சவுக்கர் நினைக்கிறேன். ஐடா தான் பேர். ஐடா அவங்க ஒரு பிரிட்டிஷ் காலத்துல அந்த ஒரு மெடிக்கல் சின்ன கிளினிக் மாதிரி ஆரம்பிச்சு பெண்களுக்காக உழைக்கணும், பெண்களுடைய பிரசவ காலத்தில் அவங்க படுற கஷ்டங்களை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணை பார்த்து ஏற்படுத்த ஒரு காலேஜ் தான், சின்ன ஒரு கிளினிக் தான் எனக்கு பெரிய காலேஜா, மிகச்சிறந்த காலேஜா வந்திருக்கு. அதனால பெண் நினைச்சா, தீவிரமா நினைச்சா மிகச்சிறப்பான தீர்வுகளை உலகத்துக்கு கொடுக்க முடியும். ஓகேயா? ஓகேயா? அதை பத்தி உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் தெளிவான ஞானம் இருக்கணும். நீங்க டீச்சர்ஸா இருக்கிறதுனால 4 பேரை பாரபட்சத்தை போராட்டத்தை பார்க்கறதுனால அந்த அந்த அறிவை நீங்களும் வளரப்படும். ஏன்னா நீங்களும் சமுதாய மாற்றத்தை முக்கியமான பங்காற்று. ஆசிரியர் பெருமக்கள் சமுதாய மாற்றத்தை ஒரு முக்கியமான பங்காற்று. நம்ம பிள்ளைகிட்ட பெரிய மாற்றம் வரலனாலும் உங்க குடும்பத்தில் வளர்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? ஆகவே ஐடா மாதிரியோ நம்ம பாஸ்ட் சிஎம் அயன் லேடி மோடியா லேடியா அயன் லேடி மாதிரியோ, எனக்கு பிடிச்ச பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மாதிரியோ நீங்களும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இந்த சமுதாயம் ஆண்களாலும் பெண்களாலும் கட்டியமைக்கப்பட்டது. பெண்களை மிக சிறப்பாக வளர்க்க உங்கள் பங்களிப்பை சிறப்பாக அளிக்க வேண்டும் என இந்த நாளில் கூறி வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு டைரக்டருக்கு அவள் சமூகத்தின் ஒளி சிறப்பாக நமக்கு சிறுமுறையாற்றிய நம்முடைய பாசமிகு சார்ல்ஸ் அவர்களுக்கு என்னுடைய குழந்தைகள் ஆசிரியர் சார்பாக மனமான வாழ்த்துக்கள்.